இங்க பிராண்டிங்க்கும் மார்க்கெட்டிங்க்கும் நிறைய பேருக்கு வித்தியாசமே தெரியல. பிராண்டிங் கஸ்டமரை நம்ம நோக்கி அட்ராக்ட் பண்ணும், ஆனா மார்க்கெட்டிங் மக்களை நாம சேஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். சிம்பிளா சொல்லணும்னா மார்க்கெட்டிங்னா நீங்க கொடுக்குற அட்வர்டைஸ்மெண்ட், ரீல்ஸ், போஸ்டர்ஸ், அப்புறம் ஆஃபர்ஸ் இதெல்லாம் தான். ஆனா பிராண்டிங்னா என்னன்னா மக்கள் உங்க பிராண்ட் பேரை சொன்னாலோ கேட்டாலோ அவங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கிறாங்கன்றதுதான். மார்க்கெட்டிங் ஸ்டாப் பண்ணீங்கன்னா கஸ்டமர் வர்றது குறைஞ்சிரும், சேல்ஸ் குறைஞ்சிரும். ஆனா பிராண்டிங் ஸ்டாப் பண்ணீங்கன்னா மார்க்கெட் லீடரா இருக்கிற நீங்க மார்க்கெட் ஷேர் குறைஞ்சு போயிரும், மார்க்கெட்ல ஒரு நாள் நீங்க காணாமையே போயிருவீங்க. மார்க்கெட்டிங் மக்களை உங்களை நோக்கி நோட்டீஸ் பண்ண வைக்கும், பிராண்டிங் அவங்க மனசுல ரொம்ப நாளைக்கு ஞாபகத்துல வைக்கும். எக்ஸாம்பிளுக்கு 5 ஸ்டார்னு சொன்னா என்ன ஞாபகம் வருது? கீழே கமெண்ட் பண்ணுங்க. மார்க்கெட்டிங் மட்டும் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அட்வர்டைஸ்மெண்ட், ஆஃபர் போட்டு தான் கஸ்டமரை உள்ள வரைக்க முடியும். ஆனா பிராண்டிங் பண்ணீங்கன்னா கஸ்டமர் உங்களை தேடி ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிச்சிருவாங்க. மார்க்கெட்டிங் அண்ட் பிராண்டிங் பத்தி இன்னும் டீடைலா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே மார்க்கெட்டிங்னு கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு எல்லா டீடைலும் நான் அனுப்பி வைக்கிறேன்.